புத்தகமா? நான் மோன்சிலாசர் ப்ரேயர் மீட்டிங்கில் வரவங்களுக்கு ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு வைக்கலாம். அப்போ நான் சொன்னேன், நீ அங்கேயே ஜெபம் பண்ணிக்க, அங்கேயே வாங்கிக்க, அங்கேயே கொடு. இந்த ஊழியத்தில் உன்னை விடுதலை வேணும்னா இந்த ஊழியத்துக்கு தான் நீ செய்யணும். என் பணி அப்பளுக்கற்ற பணி. சுவிசேஷம் அறிவிக்கிறதுல நம்பர் 1. அவங்களாம் காசு இல்லைன்னா ஊழியம் செய்ய மாட்டாங்க. நான் காசு இல்லைன்னாலும் ஊழியம் செய்வேன். ஆகவே பொருத்தனை எங்கே நிறைவேற்று? ஒரே கர்ப்பத்தில் 2 பிள்ளை தருவேன் என்று சொன்னார். சம கையை தட்டலாம். நான் பாம்பே போனதும் உங்களுக்கு காணிக்கை அனுப்புகிறேன்னு சொன்னான். நடந்த சம்பவம். இதெல்லாம் சிலருக்கு வேடிக்கை பொருளாக இருக்கும். இந்த நாள் வரைக்கும் அனுப்பலை. இந்த நாள் வரைக்கும் அனுப்பலை. இப்போ வேதத்தில் பொருத்தனை பண்ணுனா அதை செய்யணும். ஆனால் போன வேகத்தில் குடும்பம் நடத்தி 2 கர்ப்பம் ஆயாச்சு. கர்ப்பம். ஆனால் இப்போது கர்ப்பம் ஆனதும் அவங்களுக்கு சந்தேகம் வருது. எப்படி இனி ஜேபிஆர்கிட்ட போன் மட்டும் அந்த காணிக்கையை கேட்டு வாங்கிடுவான். காணிக்கையை கேட்டு வாங்கிடுவான், இல்லைனா பிடுங்கியும் வாங்கிடுவான். கர்த்தர் பிடுங்க சொன்னால் நான் பிடுங்குவேன். அல்லேலூயா. இந்த குழந்தை பிறந்து வளர்ந்தது. இந்த குழந்தை பிறந்து வளர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. வியாபாரம் பயங்கரமாய் பழுகி பெருகியது. எக்கச்சக்கம் சம்பாத்தியம். அதனால தான் அவர் டிரைவிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஊருக்கு வரும்போதெல்லாம் காரில் தான் வருவாங்க, விலை உயர்ந்த காரு. இங்கே சொந்த ஊரில் எப்படி பாலத்தை முறித்து ரோடை கட் பண்ணி மலையை பிளந்து அப்படி பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. அதிகாலையில் வந்தாங்க, வண்டி உள்ளே போச்சு. நான் ஜெபம் பண்ணி கிடைத்த 2 பிள்ளைகள், ஒன்று மரித்தது, ஒன்று பிழைத்தது. பைத்தியம் போல் ஆனால் இப்பொழுது பேசுகிறாள். உடனே அவள் சொல்ல, நான் இப்படி உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணேன், அதே மாதிரி கர்ப்பம் கிடைச்சிது, ஆனால் பொருத்தனை மட்டும் செய்யலை. இப்போ நான் கேட்குறேன், அவள் கேட்குறா. அவள் சொல்கிறது, நான் கேட்குறேன், பாஸ்டர் என் மடியில் பத்திரமா இருந்த புள்ள செத்து போச்சு. தூக்கி வீசப்பட்ட எவ்வளோ அடியில் கீழே விழுந்த புள்ள ஒரு காயெல்லாம் பொழைச்சிது. அதான் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. புருஷன் வேற இப்போ மகாபரிய கோபத்தில் இருக்கிறான். புருஷமார்களுக்கு கையில் காசு இல்லைன்னா அவங்க எப்படி இருப்பாங்க தெரியல, ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பாங்க. சுத்த அன்பே கிடையாது. அது ஏன்? படி உபாகமம் 23, 21, 22, 23 படி. ஒருத்தனை செலுத்தினியா நீ கர்த்தரை வஞ்சித்தாய், கர்த்தர் பிள்ளைய தூக்கினார். ஒரு சம கையை தட்டுங்க. அல்லேலூயா. நீ ஊழியக்காரனை ஏமாத்தினா கர்த்தரை ஏமாத்தின. அவர் கொடுக்குற மாதிரி எல்லாமே கொடுத்தாரு, அட பிடுங்க வேண்டியதாக பிடுங்கிட்டாரு. அதான் வேத வசனம். உபாகமம் 23, 21, 22, 23 என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தால் நிறைவேற்றணும். நீ செய்யாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, செஞ்சிருந்தா அது பாவம். நிச்சயம் கையில் வாங்குவேன். ஒரு குடும்பத்தையே ஒரு பொருத்தனையினால் தரமட்டமாக்கிட்டார். இது ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். விட்னஸ் ஊழியம்தான் இது. அப்படி கர்த்தரை வஞ்சித்தால் அவர் உங்களுக்கு மொட்டையும் அடித்து கரும்புள்ளியும் சோப்பு புள்ளியும் அடித்து விட்டுருவார். கர்த்தருக்காக வாழ்ந்து பாருங்க. கரும்புள்ளியும் சோப்பு புள்ளியும் அடித்த உங்களை கிருபையினால் நிரப்பி, வல்லமையில் நிரப்பி, அபிஷேகத்தில் நிரப்பி, குடும்பத்தில் தேவ ஆசீர்வாதம் தங்கும்படியாய் கிரியை செய்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். கையை தட்டலாம்.
நம்ம இயேசுவை தானே தேடுறோம், பிறகு எதுக்கு பயப்படணும்? கர்த்தரை தானே நம்புகிறோம், பிறகு ஏன் கலங்கணும்? 38 வருஷம் ஆன பிறகு முட்டவனாக இருக்கிற அவன் நடுங்கல்ல, அவன் கலங்கல்ல, அவன் பயப்படலை. அவனுக்குள்ள வைராக்கியம் இருக்குல்ல, கர்த்தர் என்னை காப்பாருண்டு, கர்த்தர் என்னை நடத்துவாருன்னு அவனுக்கு விசுவாசம் இருக்குல்ல. அந்த விசுவாசம் அடிப்படையில் யாராலும் முடியாது, பதஸ்தா குளத்தை கொண்டு முடியாதது கர்த்தரால் முடிந்ததல்லவா, அவரே தேடி வந்தார் அல்லவா. எவ்வளோ பெரிய தெய்வம்! உங்கள் விசுவாசம் பிரகாசிக்கும் போது அவர் உங்களுக்குள்ள வந்து பிரகாசிப்பார். இந்த சாமியார் மடத்தில் காட்டாத்துறை ஒரு சானல் போகுது, அங்கே ஒரு பிரபலமான ஆலயம் உண்டு. அந்த சானலுக்கு மேலே ஒரு குடிசை வீடு, ஒரு சின்ன மட்டமான ஒரு வீடு. அங்கே ஒரு சகோதரன் படுத்து கிடக்கிறான். அண்ணன் தம்பி 2 பேர் படுத்து கிடக்கிறவனு. அவன் என்ன சொல்கிறான்னா, மந்திரவாதம் செஞ்சாங்க, பலியிட்டாங்க, உலகத்தில் இருக்கிற மொத்த பாஸ்டரும் போனாங்க, என்ன தவிர. நானும் போனேன், லேட்டாக தான் போனேன். எல்லா பாஸ்டரால் கொண்டும் முடியாதது இந்த ஊழியத்தினால முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கே சவால் விடுவோம். இப்போ எல்லா மருத்துவமனையிலும் கைவிடப்பட்டவங்கள இங்கே கொண்டு வாங்க, ஆண்டவர் கொண்டாக்கி தருவார். ஆனால் கண்டிஷனுக்கு, நிபந்தனைக்கு உட்பட்டது, பொருத்தனைக்கு உட்பட்டது. இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களாலும் கைவிடப்பட்ட பேஷண்ட், பிசாசு பிடித்தவர்கள் இங்கே கொண்டு வாங்க, கொண்டாக்கி தருவார். அன்றைக்கு எல்லாரையும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் மந்திரவாதம் செஞ்சு வேறு வழி இல்லாமல் என்ன கூட்டிகிட்டு போனாங்க. மருதம்பாறையை சேர்ந்தவன் அண்ணன் வீடு சாமியார் மடம். தம்பிக்கு இப்படி ஆச்சு நெல்லிட்டு மனதுருகி அவன் எல்லாத்தையும் இழந்தான். அண்ணங்காரன் என்ன பிரச்சனைனா எளிமை நடக்க முடியாது, அவ்வளோதான். படுத்த படுக்கையாக இருக்கணும், உடம்பெல்லாம் வலி, தீரா வலி, எங்கேருந்து வருன்னு தெரியாது. வலியினால் கதறுவான். கல்யாணம் ஆகாத பையன், பாலிவ பையன், எப்படி இருக்கும் அவன். நான் போனேன், நான் என் மனைவியாக தான் போகிறோம். அந்த பகுதியெல்லாம் நல்லா தெரியும், ஏன்னா அந்த பகுதி தான் எனக்கு அம்மாவுக்கு வீடு. அங்கே போனதுமே ஆண்டவர் சொல்கிறாரு, மரணத்தினுடைய வாசனை. என்ன வாசனை? அடுத்து சொல்றாரு, மந்திரவாதத்தினுடைய வாசனை. அவங்க என்னெல்லாம் சாம்பிராணி பொடி விட்டாங்களோ, என்னெல்லாம் மந்திரவாதி பலியிட்டாங்களோ, எல்லாம் என்னை மூக்கு மீனா வந்து நிற்கிது. நான் போனதும் கேட்டேன், டேய் நான் போனாலும் ஒரு ஊழியக்காரன் ஸ்டைலில் போக மாட்டேன், சராசரி மனிதனை போல தான் போவேன். டேய் இங்கே மந்திரவாதம் செஞ்சியா நேற்றுக்கு? ஆமாம். எத்தனை மந்திரவாதிகள்? 3. எங்கேருந்து வந்தனோ? மலையில் இருந்தான். மலை, மலை பகுதி என்ன அவள் கொஞ்சம் வீரியமாக இருக்கும் மந்திரவாதங்கள். இதுக்கு ஒன்று எத்தனை மந்திரவாதங்கள், அதை அண்ணன் எக்கச்சக்கமாக பண்ணியாச்சு. மந்திரவாதத்துக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்தீங்க? எக்கச்சக்கம். மருத்துவத்துக்கு எக்கச்சக்கம். மரத்தாண்டில் இருக்கிற எல்லா மருத்துவனையும் கைவிட்டு வேலையை கண்டுபிடிக்கல. மொத்தம் வலி உடம்பு. கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணு. ஸ்பாட்லேயே போய் கேட்குறேன், இப்போ நடக்க வைப்பார் உன்னை. அதான் கேரண்டி ஊழியம். இப்போ நடக்க வைப்பார். ஒருவராலும் கூடாதது கர்த்தரால் கூடும். பின்ன ஒரு சில ஆலோசனைகள் அங்கே சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், எழும்பி நடனார். அங்கே பெதஸ்தா குளத்தில் போய் என்ன சொன்னார்? எழும்பி நடன்னு சொன்னார். இங்கே படுத்து கிடக்கிறவனை பார்த்து சாமியார் மடத்தில் நடந்த சம்பவம், எழும்பி நட. அவன் சிரிக்கிறான், படுத்து கிடக்கிறவன். ஏன்னா அசைய முடியாது, டெட் பாடி மாதிரி இருக்கணும், அசைய முடியாது. அன்னிகாரி சொல்கிறான், பிரதர் அசைய முடியாது. நீ அந்த பக்கம் போ. நான் எங்கே போனாலும் கர்த்தர் எங்கிட்ட நின்னா மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கே வருவேன், இல்லைன்னா வரவே மாட்டேன். நீ போ அந்த பக்கம். ஏய் எழுமி நட. அசைய முடியாதனை பார்த்து எழுமி நட 3 முறை சொன்னார். அசைஞ்சான், நகர்ந்தான், லெஃப்ட்டு ரைட்டு அசைத்து மெல்ல மெல்ல முயற்சி எடுத்தான்.
என் கையை கூட அவன் சிரசில் படலை, கை இப்படி தான் நிற்கணும். அசைஞ்சான், எலும்புனா, உட்கார்ந்தான், நடந்தான். நடுவில் ஐயோ அத்தான் நடு பிடிக்க போனான், விழுந்துருவானோன்னு நினச்சிட்டு மறுபடியும் ஆண்டவர் ஒரு சாட்டையாடி அவளை கொடுத்தாரு. இல்லைன்னு ஒரு தகப்பனை போல கோவம் வரும். எலும்புனா, நின்றா, நடந்தான். இன்னைக்கு ஊர் முழுக்க வியாபாரம் செஞ்சுட்டு கருங்கல் பகுதியில் தான் இப்போ தொழில் நடத்திட்டு இருக்கிறான். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்? மந்திரவாதத்தை நம்பினார்கள், ஒன்று நடக்கல. மார்த்தாண்டத்தில் இருக்கிற, நாரில் இருக்கிற எல்லா மருத்துவமனையும் கைவிட்டது, ஒன்று நடக்கவில்லை. அப்போ மருத்துவத்தால் முடியாதது மகத்துவத்தால் மந்திரவாதத்தால் முடியாதது மகத்துவரால் முடிந்தது. இது நடந்து ஒரு 18 வருஷத்துக்கு மேல் இருக்கும். கருங்கல் பக்கம் வந்து அவனை பார்க்காத நாளே கிடையாது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும், வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய விசுவாசத்தில் கலப்படம். நான் ஒரு புது கவிதை எழுதினேன் ஒரு காலகட்டத்தில். விஷத்தை அருந்தினேன், நான் சாகவில்லை, ஏனென்றால் விஷத்திலும் கலப்படம். கையை தட்டுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூடியூபை நோண்டுறேன், இதே காரியத்தை சீமான் அவர்கள் சொல்லுகிறார்கள். உற்சாம கையை தட்டு. நான் ஏன்னா பத்திரிகையில் 30 வருடங்களுக்கு முன்னாடி எழுதின கவிதை. அன்னைக்கெல்லாம் விஷம் கொடுத்தா நச்சுன்னு போயிடும், இவன் விஷம் குடித்தாலும் சாக மாட்டீங்க, அப்படி தானே? இழுத்து இழுத்து போயிடும். அப்படி தற்கொலை முயற்சியெல்லாம் பிசாசால் வருகிறது. இந்த கலப்படமான அந்த உலகம், கலப்படமான உணர்வுகள், கலப்படமான விசுவாசம் உங்களை வாழ வைக்காது. திட்டமானதாய் இரு, என்னை நோக்கி கூப்பிடு. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அவரை நோக்கி சும்மா அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கக்கூடாது. அந்நிய பாஷை பேசினா அழகான அர்த்தம் சொல்லு, அதான் ஆண்டவருடைய கேள்வி. அர்த்தம் தெரியாத அந்நிய பாஷை பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு ஊழியக்காரன் என்கிட்ட பேசுகிறான், பாஸ்டர் உங்கள் கையால் எனக்கு தலையில் கை வச்சு ஜபிக்கணும். ஃபோன்லேயே அங்கே ரிக்வெஸ்ட்டு. நான் சொன்னேன், பாஸ்டர் மேலே அதிகம் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் பாஸ்டர் மேலே தலையில் அதிகமாக கை வைக்க மாட்டேன், எனக்கு என்னை விட பெரியவர்கள்னு நான் நினைத்து கொள்ளுவேன். எந்த பாஸ்டர் இங்கே மேடைக்கு வந்தாலும் அவங்கள கையை பிடிப்பேனே தவிர தலையில் கை வைக்க மாட்டேன். வருந்தி கேட்டுக்கிட்டேன் ஒரு பாஸ்டர், ஏன் நான் தலையில் கை வச்சா உங்கள் அம்பலெல்லாம் வெளியாயிரும், அதனால் ரகசியம், வெளியானால் சொல்லிடுவேன். ஒரு ஊழியக்காரில் வைக்கப்பட்டு போக வேண்டியிருக்கும். இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நீங்கள் தள்ள கை வச்சோம்னா திருநெல்வேலிலேருந்து வேட்டி கட்டிட்டு வந்தான், ஆஃபீஸில் தான் வந்தான். சரி சரி ஜோம் பண்ணுங்க. நான் நீங்கள் வந்தாச்சு, நீங்கள் ஊழியக்காரர் தானே பிரதர், எனக்கு ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்கன்னு. நான் எனக்கு ஜோம் பண்ண அப்படின்னு சொல்ல மாட்டேன், இங்கே ஜோம் பண்ணுங்க. அவனை எப்படியா சமாளிக்கணும் என்பதற்காக உடனே அவர் தலையில் இந்த கை வைக்காமல் கண்ணை மூடிக்கிட்டு ஸ்தோத்திரங்கிறதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இந்த ஊழியக்காரன் ஆசிரிக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னார். சரி பிற போங்க போயிட்டாங்க என்னென்னு. உடனே சொல்கிறார், பாஸ்டர் நான் உங்களையும் ஜெபிச்சேன், நீங்கள் ஜெபம் நான் ஜெபிச்சா பிரச்சனை பிரதர் அப்படி போயிருக்கானே. இல்லை பிரதர் நான் நீங்கள் தலை கழிச்சு ஜெபிக்கணும். வேண்டாம் பிரதர் நான் கேட்டு வாங்கினார். நான் பொதுவாக இந்த சொல்லி இந்த ஊழியத்தில் யாரும் வராதிங்கன்னு சொல்லுவேன். நம்பர் 1 இப்போவும் சொல்லி இந்த ஊழியத்துக்கு புதுசாக யாரும் வராதிங்க, வந்தாச்சுன்னா உங்கள் பிரச்சனை என்கிட்ட சொல்லாதீங்க. சண்டே ஆராதனை வாங்க, உபவாசம் கூட்டத்து வாங்க, ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணுங்கள், ஆண்டவர் கொடுத்துறத வாங்கிட்டு போயிட்டே இருங்க. எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் பொறுத்தனை தான் சொல்லுவேன். மரணம் வருதுன்னா சொல்லுவேன், அது இதுக்கு பண்ணி சொல்லியிருக்கிறேன். வீணா வம்பளை உண்டாகாதீங்க. இவர் வந்தார், சரி ஜெபம் பண்ணிடுவான். நான் இருக்கையிலேருந்து எழும்பியாச்சு.
முழங்கால் படுங்க பிரதர். மோசையான அப்படின்னு யோசிக்கிறதுல, எலியானா எதை குறிச்சும் சிந்திக்கிறதும் இல்லை. கையை வச்சு அவ்வளோதான், உள்ளுக்குள்ளே இருக்க மொத்த ஆவியும் ஒரே நேரத்தில் இந்த பாம்பு அடித்த மாதிரி பிளாஸ்ட் ஆச்சு. உண்டு இல்லைன்னு ஆகிடுச்சு. வேட்டியே உருகி போச்சு. அந்த பாளையங்கோட்டை ஜெயிலில் நடக்கிற அண்டர்வேர் மட்டும்தான் வெளியே தெரிஞ்சுது ஊழியக்காரனுக்கு. நல்ல வேளை அதை போட்டுட்டு வந்தார். உற்சாம கையை தட்டுங்க. அங்கே உருண்டு இங்கே உருண்டு கடைசியில் ஆண்டவர் விடுதலை கொடுத்தாச்சு. விடுதலை கொடுத்து என்ன பண்ணார், லாஸ்ட்டில் வேட்டியை எடுத்து, விலை கடந்த வேட்டியை எடுத்து ஊறி மறுபடியும் கட்டி செருகி என்னை முகத்தை பார்க்காம கடைசியில் பைபிளும் பேக்கும் தனியாக இருந்து அதை எடுத்து உள்ளே போட்டுட்டு சொல்லாமலாம் ஓடி போயிட்டார். அன்னையில்னு போனது இன்றைக்கி வரை காணவே இல்லை, போனும் பண்ணலை. விடுதலை கிடச்சி ஓடி போயிட்டார். நிறைய ஊழியக்காரர்களுக்கு இப்படி தான் நிறைய பேய்கள் அங்கே இருக்குது. ஊழியக்காரத்திலே பேய் இருக்குது. பேய்களோட அந்தி கிறிஸ்துவோட தான் அவங்க இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த சத்தியம் அவங்களுக்கு உணரலை. சத்தியம் அவங்களுக்கு உணரவே இல்லை. எனக்கு உணரப்படாது. அந்த அந்தி கிறிஸ்துவானவன் இயேசு கிறிஸ்துவ மாதிரி பேசிகிட்டே இருப்பான். நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். உடம்புக்கு ரொம்ப சந்தோஷம். வாக்கு தத்தங்களை செலக்ட் பண்ணி தந்துடுவான். உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு, நீ உன் பாவத்தை கழுவுனதான் ஐயா உனக்கு ஆசீர்வாதம். பாவத்தை வச்சுக்கிட்டு நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள நான் நினச்சா இந்த உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் ₹1 சேர்க்க விட மாட்டார் ஆண்டவர். உற்சாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே வேதத்துக்கு செவி கொடுங்க, சத்தியத்துக்கு செவி கொடுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, வீணா சாகாதீங்க. அவ்வளோதான். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல